என்ன இப்போ எந்த கடைக்குறாங்க? வேற இது எங்கண்ட கடை தான். ஜும்போ எங்கண்ட கடை. என்னென்ன பொருள் இருக்குதாண்டி நீங்களே பாருங்க. அப்படி மெட்டது இப்போ பிளாக் ஃப்ரைடேக்கு எல்லாம் விலை குறைச்சி போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க 299 ரூபா 300 இப்போ வந்து 159 ரூபா 46% குறைவு. என்னண்டு பார்த்தீங்கண்டா என்னடா இது எனக்கே தெரியல. மோட்டோர் எதுக்கோ மோட்டோர் வே பண்ண. A few minutes later. இது வந்து என்னண்டு காத்து இது செய்யற காத்து என்னது காத்து கம்போஸ் மெட்டது இங்கே எல்லாம் மலிவு விற்பனை தான். எல்லாம் 50% குறைச்சி வச்சுக்கிறாங்க பிளாக் ஃப்ரைடேக்கு. எனக்கு ஏதாவது வாங்குவாங்க சாப்பிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இது இந்த வீடியோவும் பெறுவாங்க இந்த சேனலில். அது பார்க்குறதுனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் ஏதாவது சைக்கிள் வாங்குவோமே. இது கரண்ட் பைக்கு. ஓ மத்தான் இ பைக் தான். இ பைக். ஓ இது வந்து இது செய்கிறது இது கூட்டி குறைக்கிறது. இது இ பைக்கோ? ஓ நோ. ஓஹோ ஓ இங்கே இருக்குது. இதில் மோட்டர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா பேட்டரின்னு சைஸு பாருங்க ஃபுல்லாக நார்மல் பைக் மாதிரி தான் இருக்குது. இதில் அதெல்லாம் கேஷ் கொடுங்க. இங்கே இதுவும் மலிவு விற்பனைக்கு தான் போட்டிருக்காங்க. இ பைக்கும் எல்லாம் 50%. உண்மையான விலை வந்து 200 இங்கே வயர்வால் போகுது 79 ஸ்விஸ் ஃப்ராங்க். ஏன்னா இப்போ வந்து 1200 இதோ 2799. இது மலிவு விற்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1390. இல்லை இது நான் வாங்க போகிறேன். ஏன்னா இதுவும் நான் வாங்குகிற ஐடியா இருக்குது. ஏன்னா இப்போ இல்லை. ஏன்னாண்டா இப்போ வாங்கினேன்டா என்னோடய அம்மா வந்து பேச வாய்ப்பு இருக்குது. அதான் ஏன்னாண்டா இப்போ வந்து என்னட்ட ஏற்கனவே 2 பைக் நிற்குது. அதனாடி தான் இப்போ அடுத்த வருஷம் தான் கூடுதலாக நான் வாங்குவேன். மற்ற வேலைகளுக்கு தேவையான பொருட்கள் வச்சுக்கிறாங்க. எல்லாம் வேறு லெவல். இங்கே வந்து உங்கள் வேலை சாமான்கள் தான் அதிகமாக. அந்த என்னண்டு ஒவ்வொரு பிராண்டு விதமான பிராண்டும் விதமான விலையல்ல என்னது அதான் இங்கே இதுவள் வேலை செய்யுமா விலைக்கு யாராவது சாமான் பண்ணுவாங்க. என்ன பேட்டரி இல்லை இங்கே பேட்டரி இல்லை. இல்லை நான் நினைக்கிறேன் தம்பி வந்து கில்லர்கள் அவனை ஆக போகிறான் போல. எங்கே வந்து என்னத்தை பார்த்து நிற்கிறான் பார்த்தீங்க. அதான் இப்போ இதுகள் வேலை செய்யுச்சுல அதையா வேலை செய்ய. இங்கே ஜெனரேட்டர் போட்டிருக்காங்க. அண்ணா அதான் இது வாங்குவோம். அதான் ஜெனரேட்டர் ஒன்று தேவை. இப்போ உலகப்பூர்வம் இருக்குல்ல அது ஒன்று வாங்கி வச்சுருந்தோம்டா. நாங்கள் வந்து உண்மையாக தான் நான் பவுடிக்கு இல்லை வேண்டாம் விலை குறைச்சி போட்டிருக்காங்க. ஆனால் பெட்ரோலுக்கு நாங்கள் ஓடி திரிய வேண்டிய வரும். பெட்ரோல் டீசலுக்கு வேறு கார்கள் இருந்து எடுத்து போடலாம். இங்கால லைட்டு சென்சோர் லைட்டு கிறிஸ்மஸுக்கு இங்கே வச்சுக்கிறாங்க. எல்லாம் வீடை சோடிக்கிறதுக்கு வீட்டு சாமான் மேட்டது பூக்கண்டுகள் கிறிஸ்மஸுக்கு ஏற்ற பூக்கண்டுகள் விளங்கலை. அதுதான் இதுவும் ஒரு ரொம்ப பெரிய கடை. இதுவும் 2 மணி தான் இந்த நீங்கள் முழு சாமானும் பார்த்து முடிக்கிறதுக்கு. இது வரைகிறதுக்கு குழந்தைகள் இது சோடிக்கிறது தனி. அதுதான் பெயிண்ட்டுகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் விலை குறைக்கல. நாங்கள் வந்து அதிகமாக பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் குறைக்கல. ஓகே அங்கால போவோம். அதான் அங்கால மீன் பிடிக்கிற சாமான ஏதாவது குறைச்சி போட்டிருக்காங்களோட பார்ப்போமே. அதுக்கு தான் மெயினாக நான் வந்தேன். ஏனென்றால் இந்த முறை வந்து அடுத்த இப்போ வருஷ கடைசியில் வந்து ஒரு மீன் பிடிக்க அனுமதி என்னண்டு ஃபொரல் என்று சொல்கிறது. என்ன அது இதில் இங்கிலீஷில் நான் இங்கிலீஷில் வந்து இதுடா என்ன பேர் நல்ல ஒரு ட்ரவுட் பிடிக்க அனுமதி தர போகிறாங்க. அது வந்து 26 டிசம்பர். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் எங்கள்ட ஏரிக்கரையில் போயின்னுட்டு மண்புழு போட்டு தான் பிடிக்க போகிறோம். அதுவும் என்னோட வீடியோவில் வரும். லைக் ஹெல்மெட் போட்டிருக்காங்க உன்ட்ட பைக்குக்கு. ஆனால் நீ வச்சுக்கிற ஹெல்மெட்டே மட்டும் விலை குறைவு தான். விலை குறைவு மெட்டது இதுவும் இல்லை. என்னென்ன குவாலிட்டியும் இல்லைன்னு நீ வச்சுக்கிறீங்களா எவ்வளோ குவாலிட்டி தெரியுமே. படு குவாலிட்டி. ஆக்சுவலி அது வந்து அரிய வகை ஹெல்மெட் தான். அவ்வளோ ஈஸியாக வாங்கலாம். அந்த கருப்பு இது இருக்கு இல்லை இது எது கருப்பு அதான் மேலே லூஃப் காற்று போகிறது. கருத்து கண்ணாடி சன் கிளாஸ் இங்கே இதுவும் இருக்குது எல்லாம் இருக்குது. ஆனால் வாங்குறதுக்கு காசு தான் இல்லை. என்ன ஐட்டங்கள் இங்காலையும் காருக்கு நீங்கள் ஜூஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுக்கிறாங்க. விலையல்
நான் காரோட போறேன். காரோட போறியோ? முன்ன பைக்கை ஓட கற்றுக்கோ, பேண்டு கார் ஓடலாமா? அத்தான் சிரிக்குது. What do you mean by that? நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதானே என்னதான் அதானே அது ஆகும்ண்ணா. இலக்கி உனக்கு தேவைப்பட்ட இது சீட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் இந்த சீட்டு யூஸ் பண்ணி தான் குழந்தைகளை வச்சிருக்கிறோம். எங்கள்கிட்ட ஊர்கள் மாதிரி நீங்கள் வந்து இப்போ எத்தனை வயதுக்கு கீழே இல்லாட்டி எத்தனை எவ்வளோ உயரத்துக்கு கீழே இது யூஸ் பண்ணணும்? 150. 150? உண்மையாகும். அதான் அது ஒரு குறிப்பிட்ட இது இருக்குது சைஸ் குழந்தைகள், அந்த சைஸ் மட்டும் இது யூஸ் பண்ணி தான் காரில் இருக்கணும். இல்லாட்டி மீட்டர் மட்டும் இல்லாட்டி ஃபைன் அடிப்பாங்க. 105. அதான் கிட்டத்தட்ட அப்படி தான். 105 மீட்டரும். அதான் நான் குழம்பிட்டேன். என்ன இது 105 மீட்டர்? இல்லை, அது வீடியோ எடுக்கிறனாடி கதை கொஞ்சம் குழம்ப வாய்ப்பு இருக்குது. அது நாங்கள் ஒழுங்காக கதைக்கணும். ஏய் எங்கேயாவது கள்ள கரண்ட் எடுப்போம் பார்த்தேன். இல்லைக்கில்லா உடைஞ்சு கிடைச்சா அதுக்கப்புறமா அதை நாங்கள்லாம் வாங்க வேண்டிய உடைக்காங்க. ஓகே, மீன் சாமான் வாங்குவோம். வாங்க போய் பார்ப்போம். இல்லை குறைவா போட்டிருக்கோம். இங்கே அத்தானுக்கு ஸ்ரீஃபார் எனக்கு ஹெல்ப். எவ்வளவு போட்டிருக்காங்க ஸ்கீயிங் பண்ண? 80 ரூபா. ஸ்கீயிங் பண்ணுற வீடியோ வெறும் அது பார்க்க விருப்பம் வேண்டாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தானுக்கு நாங்கள் பழக போகிறோமா? அத்தான் விழுந்து விளம்புற ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. யாருக்கு? எங்களுக்கு தானே. ஏன்னா முதலாக சர்க்கராக கண்டிப்பாக நிறைய தரம் விழுவினோம். ஆனால் அதில் வந்து அடிபடும் தானே. ஆனால் நாங்கள் அடிபடாத அளவுக்கு அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்தை தெரிவு செஞ்சோம்டா. சரி, நீங்கள் அந்த நல்ல மோசமான இடத்துல போய் பழகினீங்களாண்டா ஆபத்து வேறும், கை கால் முறிய கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் அந்த என்னென்ன ஈஸியாக பழகக்கூடிய இடத்துக்கு தான் கூட்டின்னு போகிறோம். என்ன அதான் வாங்கிட்டீங்களே? இங்கே மீன் சாமான். நீங்களும் மீன் பிடிக்க போகிறீங்களே? ஓ, பிடிக்க பொறுமை. நான் எங்களுடைய அத்தான் பாரத மீன் பிடிக்க. ஏன்னா அத்தான் வந்து என்னண்ட எங்களுக்கு சொல்கிறது அத்தானே, அதானுக்கு இன்ட்ரெஸ்ட். ஆனால் மீன் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பிடிபட்டால் தானே அதானுக்கு விருப்பமாகும். இப்போ நாங்கள் வந்து 1 மணித்தியாலம் வெயிட் பண்ணுறது, ஒருக்கா வந்து நான் 8 மணித்தியாலம் நின்று 2 மீன் தான் ஏதோ பிடிச்சேன். அந்தளவுக்கு மீன் பிடிக்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இதில் என்ன தூண்டில் வால் போட்டிருக்காங்க? நான் இங்கே பிடிச்சோட்டு இருக்கிறேன். விளங்கல, நான் பிடிக்க போகிறேன். ஓகே, நான் போய் பிடிக்க போகிறேன். வேறு லெவல். இந்த தம்பி வேறு லெவல். இதில் வந்து செட்டாகவும் விற்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சது. நீங்கள் வந்து பழக்கக்காரர்டா இதை வந்து வாங்கி நீங்கள் ஜூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் இங்கால என்னண்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பாவிக்கலாம். ஆனால் இல்லைக்கு இது நல்லா இருக்கு. போடுற இல்லைக்கு இது பேர் எப்படி இருக்குதுண்டு? இதுதானே என்னட்டு? ஓ, என்ன உன்னட்டு இருக்கிறது சிவப்பு கலர், இது கருப்பு கலர். இது என்ன வளையாதமான? அது வெயிட் போடலையே. இல்லை, அதில் வெயிட் போட்டது அவருக்கு முன்னுக்கு. இது அவ்வளோ இது இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம். இது எதுக்கு எந்த மீனு கண்டு பாவிக்கலாம் பேர்? எத்தனை வூர்ஃப் கிராக். இது வந்து வெயிட் எவ்வளோ போடுறதுன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கண்டா அந்த இது வந்து 4 to 15 கிராம் இதுதான் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் மீன் இல்லாட்டி வேறு ஏதாவது. இங்கே பாருங்க இப்படி செஞ்சுட்டு. ஓகே ஓகே ஓகே. இல்லைங்க மண்புல நான் எதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன்னா December 26 வரைக்கும் தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் பர்த்டே ஆரம்பம் மீன் பிடி பர்த்டே. இங்கே இது வாங்கி கொண்டு போவோம். என்ன ட்ரவுட் பிடி? ஓ, இது இப்போ வாங்க வேண்டாம், அங்கே வாங்குவோம் அந்த கடையில். எங்கண்ட கடையில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாண்ட கடை இருக்குது. அந்த கடையில் வந்து அந்த ஐயா எங்களுக்கு மலிவு விற்பனைக்கு தருவார். அதனாடி அங்கே போய் வாங்கினா கொஞ்சம் காசு மிச்சம் பிடிக்கலாம். நல்லா தான் இருக்குது. நிறைய விதமாக இருக்குது. இதை போட்டெல்லாம் பிடிக்கிறாங்க. இது போட்டெல்லாம் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன், பெரிய மீன். தம்பி சிரிக்குது. ஏன் இல்லை, நான் பிடிச்சினா தானே நம்புறேன். நான் பிடிக்க மீனுண்ட வீடியோவும் போட்டிருக்கிறேன். நீங்க பாருங்க, என் தம்பி சிரிக்கிறது பொய்யண்டா. யா யா இலாக்கியா அக்கா இழந்தா
இல்லாட்டி எங்கள்கிட்ட சேனலுக்கு போய் பாருங்க, நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் இருக்குது. இங்கே இதுவெல்லாம் நீங்கள் வாங்குவோம். எது இங்கே உள்ள ஓ இது வந்து நாங்கள் அங்கே எங்கே கிருஷ்ணர் ஆல்புக்கு போய்க்கலாம் யூஸ் பண்ணினா நல்லா மீன் பிடி. அதுதான் இலக்கியன், அதுதான் மீன் பிடிச்சவன் அங்கே 2 தரம் மீன் பிடிபட்டு தப்பிக்க விட்டுட்டான். ஏனென்றால் அங்கே கிருஷ்ணர் ஆல்பில் ஸ்ட்ராங் அந்த பிடிக்கவே இல்லை. நான் பிடிக்க தெரியாது, மீன் கடிச்சிட்டு அதை கடிச்சு கொழுவு போட்டுட்டு இழுக்க தெரியாது, அது முடிச்சு விட்டுது. கடைசியாக நாங்கள் வெறுங்கையோட வீட்டை வந்தது தான் இது. அதுக்கு எவ்வளோ செலவழிச்சு போனோம் நாங்கள் தெரியுமா, 1/2 மணித்தியால ஓட்டம், அதுக்கப்புறமா அங்கே பார்க்கிங் டிக்கெட்டு 10 ஸ்விஸ் ஃப்ராங்கு கிட்ட, அதுக்கப்புறமா எத்தனை 2 இது என்ற மிஸ் ஆனது என்ன பிளாஸ்டிக் மீன், அது எத்தனை 5 ஃப்ராங்க், அதுவும் 10 ஃப்ராங்க் கிட்ட. ஆனால் ஒரு மீனும் பிடிக்கலை. அதுதான் மீன் பிடியில் இருக்கிற இது. கொஞ்சம் காசு வந்து நீங்கள் அதுதான் இது செய்ய. அதுதான் இங்கே வேறுங்க ஸ்னோவில் இது வந்தன் பண்ணுறது. என்ன இது ஸ்னோவுக்குள்ள வந்தன் பண்ணுறது, இதில் ஷூவில் இதை கொளிட்டு ஹைக்கிங் பண்ணுறது. என்ன வாங்குவோமோ நாங்கள் 3 பேரும் அண்ணாவோட போவோம். அட கடவுளை, இது வெளியே பாருங்க, நானும் விலை இல்லாமல் 50 ரூபா 60 ரூபான்னு பார்த்து கொண்டிருக்கேன். எவ்வளோ விலை 259 ரூபாய்க்கு எவனாவது வாங்கி நடப்பாங்க. 100 ரூபா. அதான் இங்கே 100 ரூபான்னு இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெயிட்டு குறைவன். இது தூக்கி நடக்கிறதுக்கு நான் வீட்டை குப்புற ஸ்லாஃபம் பண்ணேன். என்னென்ன தலைகீழ அப்படி படுத்து கொண்டிருப்பேன் நான். அதான் டொச்சும் வந்துட்டு வாயில் இல்லாக்கி ஆக்களை வெட்டுறதுக்கிட்ட நாங்கள் சைக்கோ இதை கில்லர் ஆகும். நாங்கள் ஹெலோவினுக்கு நாங்கள் ஏன் ஃபேக் இது யூஸ் பண்ணுவோம். இல்லாக்கி வாங்க, நாங்கள் வேலை செஞ்சு கொடுப்போம், ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்போம். ஓகே, இன்றைக்கு இரவு வரைக்கும் நின்றுட்டு வா, கடை போட்டு மட்டும். ஓகே, கூட்டி கூட்டுறோம், பாவம் தானே அவங்க. ஓ அவங்க விடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலை மிச்சம். நல்லா இருக்கு இதால. என்ன நல்லா இருக்குது. ஓகே, இங்கால வந்து நீங்கள் அங்கே அந்த தொங்கல்லேருந்து இங்கால் தொங்கல் மட்டும் இருக்குது. அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு எனக்கு பஞ்சு. அதனாடி நாங்கள் இங்கே மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம். இது வந்து புல் வெட்டுறதுக்காண்டி புல் மிஷின்கள், அதுகளும் விலை குறைச்சி தான் போட்டிருக்கிறாங்க. இங்கே 59 ரூபாய்க்கே போட்டிருக்காங்க. தான் ஓ என்னை பொறுத்த வரைக்கும் இது மேல்யூ 59 ரூபாய்க்கு. இங்கே பாருங்க, நார்மல் விலையே இல்லைம்பிட, அது தனி வீடு வச்சுக்கிறாங்களுக்கு இது. ஆனால் நான் வாங்குறேன்டா இதான் வாங்குவேன். எது விலை கூடவா இருக்குதோ அதுதான் நல்ல என்னை பொறுத்த வரைக்கும். உண்மையாக இல்லையா அது என்ற மென்டாலிட்டி. இங்கே பாருங்க, இதுவும் அந்த புல் வெட்டுற இதில் மோட்டர் இருக்குது. இது வந்து சுத்தம், இதுதான் மோட்டர் நார்மலாக. இதில் வந்து அது ஃபேன் மாதிரி சுத்தம் வேண்டி. இதில் ஒரு வயர் இருக்கும், அது வந்து எல்லாத்தையும் வெட்டும். இதுவும் எனக்கு பிடிக்கும். இதுலேயே தந்துருக்காங்க. இங்கே இந்த வயர் தான் சுற்றி இங்கே இப்படி 2 இருக்குது, சுற்றி வெட்டும். கையில் இது பிடிக்கணும் எப்படி இருக்கும் அதான். ஆனால் எனக்கு ஆசை, நான் எப்பவும் இந்த மிஷினை பார்க்க யோசிக்கிறேன். ஐயோ யாராவது இது செய்யக்க என் கையை கொண்டு வைக்கணும், வெட்டாதான் நினைக்கிறேன். ஆனால் சுள்ளு அப்படி அடையாளம், அது தசையை இழுத்துருமான்னு நினைக்கிறேன் சில அந்த கை அதுதான் சுத்திர பதத்து. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கிறேன் உண்மையாக தான். நான் பெம்பளுக்கு சொல்லேன், சைக்கோவாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இது நான் வாங்குவேன் கண்டிப்பாக, இது வாங்குவேன், எனக்கு ஆசை. இது நான் ஜூஸ் பண்ணுறோன்னோ இல்லையோ, இது ஒன்று வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னாண்டா அந்த ஷாவு அந்த படம் பார்த்ததுலேருந்து அதான் என்ன இங்கே வந்து வாயில் நுழையாதான். அத்தானுக்கு தான் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுமாண்டா. நாடி அத்தான இருக்க வடிவா சொல்லுங்க. இல்லாக்கி என்ன இது ஜூஸ் பண்ணுற அந்த படத்தின் பேர் என்ன? டெக்ஸஸ் செயின்ஸா. என்னை பொறுத்த வரைக்கும் ஷாவு தான், அதுதான் ஈஸியாக வாயில் நுழையுது. ஓகே ஓகே, என்னது இப்போ அப்படி ஒன்றா ஆகணும் ரூபா வராது. இங்காலும் புல் வெட்டுற மிஷின், பட் அது இங்கே அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா. அதுக்கப்புறமா இங்கால வாங்கும் இன்னொரு மெயின் ஏரியா இருக்குது. நிறைய இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக வந்து கார்டனிங் பண்ணுறோம். கார்டனிங் என்னது பார்ப்போமே, கிறிஸ்மஸ் மரங்களும் வச்சுக்கிறாங்க. 25 இந்த முறை இந்த மரம் வைப்போம். அதுதான்
ஓ அது பிளாஸ்டிக், இது வந்து உண்மையான மாதிரி உங்களை வளர்த்து இது செஞ்சேன் அதுதான். ஆனால் இது வாங்க வேண்டாம் என்ன, இது ஒன்று வாங்கி வைப்போம் இல்லாட்டில என்ன கிறிஸ்மஸ் மரம் இந்த முறை ஒரிஜினல் ஜூஸ் பண்ணுவோம். நோனோ தம்பிக்கு நோனோ. ஆனால் இதில் நில்ல இருக்கா அப்படியே பாமா இங்கால வாட இல்லையா பேண்ட் உன்னே மரம் பண்ணி வாங்கிடுவாங்க. ஓகே உள்ளுக்கு போ, உள்ளுக்கு இது செய்கிற மரத்தை வந்து இதுக்கு வாழ விட்டா அப்படியே நெட்டு அடித்து சின்ன ஒடுக்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் காருக்கு கொண்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு அங்காலையும் இருக்குது. அது அதில் பூ மரங்கள் இது இதில் சின்ன சின்ன பூக்கண்டல் நீங்கள் ரூமுகளுக்கு வைக்கிறதுக்காண்டி பெயிண்ட் சம்மருக்கு தான் வெறும் வெளியில் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வைக்கிறதுக்காண்டி. இது வந்து ஃபுல்லாக வீட்டுகளுக்குள்ள ரூமுகளுக்கு வைக்கிறது. என்ன மரவாசி கடையை பார்க்க அவ்வளோ பேர். நான் இப்போ வீடியோவில் ஒரு கொஞ்சம் தான் காட்டுறேன். இந்த வீடியோ அப்படி போதுன்ற புறத்தை விட்டு இது செஞ்சு அதில் பெயிண்ட் இந்த வீடியோ அப்படி நல்லா வியூஸ் வந்தால் இதில் பார்ட் 2 போடுவேன். அப்போக்கெல்லாம் எல்லாம் பொறுமையாக காட்டலாம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்ட் 2 பார்க்குறது. பார்ட் 2 பார்க்குறதுக்கு இது என்ன நாங்கள் பிளாக்மெயில் பண்ணுறோம். விருப்பம் இருந்தால் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா விருப்பம் அப்படி சொல்கிறேன். அதுதான் நாங்கள் ஒருத்தரையும் கட்டாயப்படுத்தலாது. ஓகே இலையா இதில் ஏதாவது ஒரு மரம் எனக்கு வாங்கி வைக்கணும் வேண்டாம் ஆசை. ஏன்னா வீட்டுக்குள்ள இடம் இல்லை இல்லையா, இது இவ்வளோ காடு மாதிரி இருக்கு. காடு ஒன்று பேசுவேன் அதான் நான் மிருகம் தானே. நான் என்ன மிருகம்ண்டு வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதையும் சொல்கிறேன். அது பார்க்க விரும்பண்டா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க. எப்போ சாஞ்சு கிடைக்குதோ அப்போயெல்லாம் போட்டுருவோம் நம்ம அந்த டைலாகாக போட வேண்டிய. ஏன்டா பழகிட்டு யூடியூப் செஞ்சு இல்லாக்கி உனக்கு நீ நிறைய நாளாக ஒன்று தேவைன்னு சொன்ன நீ காலத்தில் காட்டுறதுக்கு. அதுதான் நாங்கள் நினைச்சு கொண்டு இருந்தோம். இல்லாக்கி தேடி கண்டுபிடிக்கவே டைம் இல்லை. அதுக்கு பதிலாக இதை கட்டி விட்டோம்னா ஓகே கட்டி இழுத்துன்னு தெரிய வேண்டிய. சாப்பிட்றதுக்கு பசிக்குது இல்லையா, பசிக்குதாங்க என் தம்பிக்கு. இது நல்லா இருக்குல்ல, நக்கி பேட்டா நக்குடா. அதுதான் என்ன சொல்கிறேன். ஓகே அங்கால போய் பார்ப்போம் வேறு ஏதாவது. ஆனால் இதை பார்க்குறதுண்டே எனக்கு இதாக இருக்கு, பெருசாக இருக்கு. அதுதான் இங்கே வாங்க நீங்களே. இது வந்து இங்கால தொங்கல் நினைக்கிறோம், அங்கால பார்த்தீங்கன்னா அங்கே போதும். அதுக்கப்புறமா இப்படி எடுத்து இப்படி திரும்ப இது டவுன் மாட்டாங்க. ஐயோ உண்மையாண்டு நான் நினைச்சிட்டு இது உண்மையானதை தான் இதாக செஞ்சுக்கிறாங்க. உண்மையான செட்டு, உண்மையான பறவை என்ற செட்டை ரெக்கைய இதை வண்ணாதி பூச்சி மாதிரி டிசைன் அப்படி. ஆனால் நல்லா தான் எனக்கு என்ன பொறுத்தவரை பறந்ததையா யாருக்கிட்ட போய் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால் மோட்டரை முன்னுக்கு பூட்டினேன்னா பறக்கும். இங்கே ஃபெல்கன் என்னது ஃபெல்கன் காருக்கு ரிம் இது. ஆனால் இது பிளாஸ்டிக் வெயிட்டே இல்லை. என்னதுக்கு இது வந்து இப்போ விண்டருக்கு நிறைய பேர்ட்ட காணாமல் போவோம் அதுக்காண்டி. மற்றது இங்கே வந்து இப்படி வந்து மருந்து விற்கிறவங்க நீங்கள் வந்து விண்டருக்கு ஒன்று ஜூஸ் பண்ணணும். இது வந்து விண்டருக்கு ஐஸ் பிடிக்கும். அப்போ இது அடித்தா மட்டும்தான் இல்லையே ஐஸ் அந்த இது கொஞ்சம் இது செய்யும். இல்லாட்டி நீ ஒரு அரை மணி தேளத்துக்கிட்ட நின்று இப்படி உறைஞ்சி கொண்டு நிற்க வேண்டியது. நான் இதில் 3 வாங்கி வச்சுக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனி எப்படி இப்போ ஜூஸ் என்னென்ன எப்படி பாய்க்குதான்னு பார்த்துட்டு அதே பேர் நான் ரிப்பீட்டில் ஜூஸ் பண்ணுற ஐடியா இருக்குது. காருக்குள்ள வந்து நீங்கள் வாசனை இல்லை வாசனை எப்படி தூக்குது, நல்லா இருக்குது வாசனை வேறு லெவலாக இருக்குது உண்மையிலேயே மக்கள். இதுக்கே அப்படியே நிற்கணும் மாதிரி காருக்குள்ள நீங்கள் விரும்பின டிசைன் எடுத்து காருக்குள்ள பூட்டலாம். அதான் அன்றைக்கு ஒரு நாள் அதுதானே ஏதோ உண்டு க்ளீன் பண்ணுறது மாறி கை வச்சுட்டேன். அப்படியே பிசுன்னு ஒட்ட வழி விட்டுட்டு கழுவினாலும் போகாமல் விட்டுட்டு அப்படி எது அது எதுன்னு எனக்கே தெரியும் மறந்துச்சு. இங்கேயும் சைக்கிள்கள் இருக்குது விதமான சைக்கிள். ஆனால் இதில் ஒரு சைக்கிள் கூட எனக்கு விருப்பம் இல்லை. அடுத்தது வந்து இந்த சைக்கிளும் வாங்குகிற ஐடியா இருக்குது எனக்கு. சைக்கிள் ரொம்ப விருப்பம். என்னண்டு சைக்கிள் பார்த்தா விட மாட்டேன் அந்த அளவுக்கு. வாங்கணுமென்ற ஒரு முடிவெடுத்தனோ கண்டிப்பாக வாங்கித்தானே அவனைத்தான். சரி ஆனால் ஆசையாக இருக்குது இந்த பைக் தான் சரி. ஆனால் இது உண்மையாக ஃப்ரீ ஸ்டைல்கள் பண்ண நல்லா இந்த சின்ன தூக்கலாம் ஈஸியாக நீங்கள் அதான் உண்மையா. ஓ வெயிட்டு குறைவு தானே அந்த வெண்ணெய் இப்படி ஜம்மிங் பண்ணிருக்கோம்
வேணாம் வேணாம் விலைக்கு பேனு காசு விலையே பேருடே 300 ரூபாய்க்கு வாங்குவாங்க இல்லைக்கு உடைச்சி கிடச்சிடாது உங்கள் வெயிட்டு தாங்காது உடையா உடையாது நீ சொல்கிற ஆனால் உடைஞ்சா என்ன சைக்கிள் உடைஞ்சா நாங்கள் சொல்கிறோம் காசு கொடுத்து விலைக்கு ஏன்னா வேலை செய்கிறாருன்னா காசு கொடுப்பேன் எல்லாரும் என்ன மாதிரி அடுத்த கடைக்கு போவேன் இந்த கடையில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை விளையாட்டு பொருட்களும் இருக்குது இப்போ அடுத்தது வந்து விளையாட்டு கடை சாமானுக்கு தான் போகிறோம் அங்கே எல்லா வகை விளையாட்டு சாமானும் இருக்குது இங்கே வந்து குறைவாக தான் வச்சுப்பாங்க ஆனால் அந்த கடையில் முழுக்க விளையாடுறதுக்கு விளையாட்டு இது வந்து அந்த எங்கண்ட ஊரில் எங்கண்ட நாட்டில் வந்து அந்த டெலிஃபோனில் வர இது மாதிரி மியூசிக் மாதிரி அது ஒரு டெலிஃபோன் இருக்குது ஃபேக் இது குழந்தைகளுக்கு ஓ அதே மாதிரி மியூசிக் அது ஒரே பிராண்ட் அதுதான் இருக்குது ஒரே கம்பெனியாக இருக்கு மாட்டேங்க அதான் அடுத்த கடைக்கு போமே எப்படி இருக்குதுன்னு வேறுங்க நடு சென்டரில் நிற்கிறோம் இப்படியே அடுத்த கடையில் மட்டும் போகும் இந்த கடையில் எங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றும் இல்லை அதனாடி விளையாட்டு பொருள்கள் இருக்கிற கடைக்கு போ நான் நினைக்கிறேன் இந்த கடையின் வீடியோவும் நிறைய நிமிடமாக இருக்குமென்னு நினைக்கிறேன் அடுத்த விளையாட்டு பொருளுண்ட கடை வந்து பார்ட் 3ல பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க மேட்டது அந்த வீடியோ பார்க்க விருப்பம் வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்